ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துருக்கிறது கேமிங் உங்கேனில் என்ன ஃபன்லானி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரானி லெகசியில் எக்ஸ்ட்ரீம் மூட் வித் கிராண்ட்பா ஆன் ஷார்ட் கன். வீடியோக்குள்ளே போகிறோம்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோடிங் உள்ளே போயிட்டுருக்கு கேமு. அதுக்குள்ளே பாதி நேரம் வேஸ்ட்டாக போயிடும். சீக்கிரம் டைம் ஆகுதே. கதவை தர்றேன். ஏய் சூப்பர் கெத்து. ஓகே, சவுண்டை போட்டு கிராண்ட்பா வர வச்சிடலாம். சூப்பருங்க. ட்ராப்னா இப்படியில் இருக்கணும். கிராணி மண்டே போட்டா கிராண்ட்பா மண்டே போட்டு சூப்பர்ரா. நீ தானே கிராண்ட்பா. இப்போ பாரு, நான் போய் கன்னை ரீலோட் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் போட்டு சொல்லிட்டு என்ன ஒன்றுனா சேஃப்டி ஓப்பன் பண்ணணும். அதான் ஒரே பிரச்சனை. அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஷார்ட் கன்லாம் கூட பத்தாது. அதை சுட்டால் கூட பெரிய லெவலில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சாக மாட்டியா? சாவு. ட்ராப்பில் வந்து சாக மாட்டேங்கிறாங்க கிராணி. நீ வா சாவு. இப்போ பெருசாக எதாவது பண்ணணுமே. பெருசாக பண்ணணும். ஓகே, இதை எடுத்து போட்டுடலாம். கிராணி மறைஞ்சிட்டா அதான் டக்குன்னு வந்துடுவா. கிராணியை போட்டு தட்டு ஒரு பெரிய வேலை பார்க்க வேண்டியது. கிராணி ரெண்டு பேர் சொல்ல. கிராணி இப்போ அவளுக்கு காதை கேட்காது. லோடாயிருவா. ஃபன். கிராண்ட்பா பார்க்க வரும்போது இந்தமாரி ஒரு காமெடி நடக்கும். ஏய், ரெண்டு பேரும் ஏதோ பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் என்னமோ பண்ணுறாங்க. சரி, இங்கே சேஃப்டி எடுத்துச்சு. பேட்லாக் இங்கே எடுத்து வச்சாச்சு. இதில் போட்டு தள்ளிட்டு கிராண்ட்பா போகாத. கிராண்ட்பா இப்படி தான் பண்ணுவான். நாங்களும் பண்ணுவோம். பேட்லாக் வச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம். பேட்லாக் கோடு சேஃப்டியில் கட்டிங் பிளேஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம மாஸ்டர் கீ தேவைப்படுது. கிராண்ட்பா வேறு லீட் பண்ணுறான் ரொம்ப. எக்ஸ்ட்ரீம் மூடு. இவன் யார் இங்கே நிற்க சொல்கிறா? அங்கே தானே அவன் போகணும். கிராண்ட்பா சீக்கிரம் போக, டைம் ஆகுது. போக மாட்டேங்கிறான். அதில் கிராணி இப்போ ரீச் பண்ணிடுவா. கரெக்டாக என் காலையே தூக்கி போடணும் எல்லாத்தையும். என் காலையும் கேட்காது. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கிராணியை மட்டும்தான். இப்போ கிராண்ட்பா பக்கத்தில் இருப்பான், வந்து செத்துருவான். சூப்பர். நான் சொன்ன பார்த்தீங்களா? ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஹேமருக்கு வேலை முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம ஏதாவது புதுசாக தான் கண்டுபிடிக்கணும். பேட்லாக்கிக்கும் வேலை முடிஞ்சு போச்சு. இனி அதுவுமே வேஸ்ட்டு தான். இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் போட்டு நான் அடுத்து யோசிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு. கிராணி சாக மாட்டேங்கிறாளே. இப்போ வேறு ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கா. கிராணி போட்டாச்சு. கிராண்ட்பா செத்தாச்சு. கெத்து. ரெண்டு பேரும் அட் டைமில் செத்துட்டாங்க அப்படின்னா மாஸ்டர் கீ கிடச்சிருக்கு. சூப்பர். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? பேட்லாக் கோடு கிடச்சிருக்கு. இந்த டைமில் முடிச்சிடலான்னு பார்த்தா ரெண்டு பேருமே செத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ரிஸ்க்கு மேலே போகிறதே. அங்கே போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் கிராணி பார்த்தீங்களா கரெக்டாக கிராண்ட்பா இதுதான் லவ்வர் கொண்டு எப்படி ஓடி வரான் பார்த்தீங்களா கிராண்ட்பா. கோடை முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 60% ஆஃப் வேலை வந்து முடிஞ்சு போச்சு. இது 40% தான் இருக்குது. அதுலேயும் 1% வந்து அந்த மாஸ்டர் கீ தான். அது நம்ம கீழே போட்டோம். இது நமக்கு பெரிய ரிஸ்க்கான விஷயமே சேஃப் கீயை ஓப்பன் பண்ணுறது தான்.
நம்ம கன்னை ரீலோட் பண்ணிட்டு அப்புறம் 30 செகண்ட்ஸ் கிடைக்கும். அந்த 30 செகண்ட்ஸில் தான் எதாவது பண்ணணும். ஓகே, கிராண்ட்பா எத்து கிராண்ட்பா. கிராணி சேர்த்தாச்சு, கிராண்ட்பா சேர்த்தாச்சு. இனி நான் போய் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு ரிஸ்கியான வேலை பார்க்க போகிறேன். டக்குன்னு ஓடு 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 ஓடு. கீழே சேஃப்கி போடலையா? ஒரு 2 பேரும் 1/2 நிமிஷம் முடிஞ்சு போச்சுங்க. கீழே போய்ட்டு அவங்களுக்குள்ளே 2 பேரையும் இப்படி தான் சாவடிக்கும். கூப்பிட்டாச்சு, 2 பேரும் வரல. ராணி வரணுமே. ராணி வா. ஐயோ, சூப்பர். கணவனும் வந்து விட்டார். ஆனால் நம்மளால் அதுக்குள்ளே கீழே போய் ஒன்றும் பண்ண முடியாது. ரிஸ்க்குங்க இதெல்லாம், ரொம்ப ரிஸ்க்கு. ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். ஐயோ, கிளாரு டக்குன்னு இதாக ஆயிடுச்சு. கிராணி பாருங்க வந்து பார்த்துட்டு போகிறா. கிராண்ட்பா வர மாட்டான். இப்போ நான் எப்படி மேலே போகிறதுன்னு தெரில. மேலே மட்டும் போயிட்டேன்னா நான் தான். ஐயோ, பேசாம செத்துடலாமா? எங்க வேண்டாம், கிரானிட்டெல்லாம் யார் பீஸ் ஆகும். அதான் வீடியோ லென்த்தாக போயிருமேன்னு பார்க்குறேன். பாஸ் பண்ணி வைக்கிறேன். சார் ஓடி எஸ்கேப் போயிடலான்னு பார்த்தேன். கிராணி கண்டுபிடிச்சிட்டா. எல்லாமே முடிச்சிட்டோம். இனி பாருங்க, அவங்க 2 பேர் போட்டு தள்ளி தான் நான் அடுத்த வேலையை பார்க்க பாருங்க. இதோட என்ன பண்ணால் கிச்சனில் வந்து இல்லை இன்னும் முடிஞ்சிருச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து நான் அப்படி போக மாட்டேன். கிராணி அண்ட் கிராண்ட்பா 2 பேரையும் ஷார்ட் கனில் போட்டு தள்ளி தான் நான் போகணுன்னு ஐடியா வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க நம்மளை அடிச்சிட்டாங்க. அவங்க இல்லை, கிராணி மட்டும். இல்லைனா கிராண்ட்பா அவனோட ஹஸ்பண்ட்னால 2 பேரும் சேர்த்து தான் நான் கொடுக்க போகிறேன். கிராண்ட்பா ஐயோ, இவன் வேறு 1/2 மணி நேரம் ஆக்குறானே. கன்னை கீழே போய் ரீலோட் பண்ணிவிட்டு வச்சு செய்கிறான்டா அவங்க 2 பேரையும். இப்போ பாருங்கடா, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ கிராணி வந்துட்டாங்க, செத்துட்டாங்க. கிராண்ட்பா வரல. சரி, கிராண்ட்பா எங்கடா கூட வாடா. உனக்கெல்லாம் மெயின்லேயே சொல்லணும்ப்பா. நீ பண்ண வேலை இந்த மாதிரி. ஓகேவா, சரிங்க கிராணி பாய். எப்படி கெத்தா வழிபட்டேன்னா எக்ஸ்ட்ரீம் மூடில். இது வரைக்கும் யாரும் இது பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தால் லேட்டாக பண்ணியிருப்பீங்க, நிறைய டைம் எடுத்திருப்பீங்க. நான் சீக்கிரமாக ஈஸியாக கிராண்ட்பா வச்சு முடிச்சிட்டேன். அதுவும் 9 மினிட்ஸில். அதுலேயும் 1 மினிட் வந்து இது இன்ட்ரோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ். இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதனால் பாய்.